இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து இனிதான நாமத்திலே இந்த மகிமை நேரம் மூலமாக வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கால நேரத்திலும் சிந்தனைக்கு ஆதாரமாக பரிசுத்த லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் இப்படியாக சொல்கின்றது. என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த வசனம் எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எதன் அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கின்றதெல்லாம் நாம் நன்றாக தெரிந்த விஷயம்தான். நாம் சாதாரணமாக சொல்லுவோமே, இளைய மகன் கெட்ட குமாரன் சரித்திரம் என்று சொல்லுவோமே, அந்த பகுதியிலே இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஊமையின் அடிப்படையிலே நாம் இன்று சிந்தித்தோம் என்று சொன்னால் அது நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளதாக அமையும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, அவனுடைய தகப்பன் சொல்கிறான், என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்ப உயிர்த்தான். வேதத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களும் தேவனின் சாயலாகவே படைக்கப்பட்டவர். ஏனென்று சொன்னால் ஆதாம் ஏவாளை அவருடைய சாயலாகவே படைத்தார். அதன் நிமித்தமாக எழுப்பப்பட்ட இஸ்ரவேல் மக்கள், அவருடைய மக்களும் அவருடைய சாயலாக படைக்கப்பட்டார்கள். மனுக்குலம் அனைத்திற்கும் இறைவனே தந்தையாக இருக்கிறார். ஏனென்று சொன்னால் படைக்கப்பட்ட இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா ஜீவராசிகளாக இருந்தாலும் சரி, அவரால் அவருடைய சாயலாக படைக்கப்பட்ட அத்தனை மனுக்குலத்திற்கும் அவரே தந்தையாக காணப்படுகின்றார். ஆனாலும் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களாக நீங்களும் நானும் அவரிடத்திலே அவருடைய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதற்காக தெரிந்தெடுக்கப்படாமல் பிரித்தெடுக்கப்படாமல் இன்னும் அவரை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களும் அவருடைய பிள்ளைகள் அல்ல என்று நாம் சொல்லிவிட முடியாது. அவர்களும் அவருடைய சாயலாக படைக்கப்பட்டவர்கள் தான். அவர்களைப் போலதான் இந்த கெட்ட குமாரன் இல்லை என்று சொன்னால் இந்த இளைய குமாரன் காணப்படுகிறான். ஏன் என்று சொன்னால் தன்னுடைய ஆசையை எல்லாம் பிரித்து கேட்கிறான். ஒருவேளை இந்த உலகத்திலே 2 குமாரர்கள் கொடுக்கப்பட்டால் ஆசைகளை பிரிக்கும் பொழுது என்னுடைய ஆசையை பிரித்து தாருங்கள் என்று சொல்லி கேட்டால் ஒருவேளை நாம் சொல்லலாம், தகப்பன் தாயும் சொல்லுவார்கள், இப்படி கேட்கலாகாது, நீ என்ன செய்ய போகிறாய் என்று சொல்லி கூட அவள் கேட்டிருக்கலாம். ஒருவேளை நீ பிரித்து கொண்டு என்ன செய்ய போகிறாய் என்று சொல்லி அவரிடத்தில் கேட்டால் அவன் சொல்லக்கூடிய வார்த்தை நிமித்தமாக அவனுக்கு ஆலோசனை கூட சொல்லியிருக்கலாம். அதன் அடிப்படையில் அதையும் கேட்காமல் அவன் என்னுடைய ஆசையை பிரித்து கொடுங்கள் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறான். 13ஆம் வசனத்தை பார்த்தோம் என்று சொன்னால் அங்கே சில நாட்களுக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு போனான்னு சொல்லி பார்க்கிறோம். ஆசையை பிரித்து வாங்கி கொண்டு சில நாட்களுக்கு அங்கேயே தங்கி இருக்கிறான். ஆகவே ஆசைகள் எல்லாம் நீ விட்டுவிட்டாயே, என்ன செய்ய போகிறாய் என்று சொல்லி கூட அந்த காலகட்டத்திலே அவரிடத்தில் கேட்டிருக்கலாம். ஆனால் அதையும் கேட்காதவனாகத்தான் அந்த இளைய மகன் தூர தேசத்திற்கு போகிறான். நடந்தது நமக்கு நன்றாக தெரியும். அங்கே போய் எல்லாவற்றையும் இழந்து விடுகிறான். ஆனால் தூர இடத்திற்கு தன்னுடைய ஆசைகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் விற்றுவிட்டு தூர இடத்திற்கு போனாலும் ஒருவேளை இளைய மகன் தன்னுடைய தந்தையை பற்றி நினைக்காமல் அவருடைய அன்பை பற்றி நினைக்காமல் ஒருவேளை அவன் தூர தேசத்துக்கு போயிருந்தாலும் இந்த தகப்பன் அப்படி அல்ல. தினந்தோறும் அவனை எண்ணி அவனை கரிசனையோடு எண்ணி பார்க்கிறவராக காணப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, ஒருவேளை நீங்களும் நானும் அப்படித்தான். அவருடைய அன்பை பெற்றவர்கள், அவரிடத்து நன்மை பெற்றவர்கள், ஆசையை பெற்றவர்கள், ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொண்டவர்கள் ஒருவேளை அவரை விட்டு தூரத்திலே போனாலும் அவரை விட்டு பின்வாங்கி போனாலும் என் தேவனாகிய கர்த்தர் நம்மை பார்த்து எதிர்நோக்கி கொண்டே இருக்கிறார். ஆண்டவராக இயேசு நம்மோடு கூட ஆசை பண்ண வேண்டும் என்று சொல்கிறார். என்னுடைய மகன் என்னுடைய மகள் என்னோடு கூட இருக்க வேண்டும், என்னை பின்பற்றி வர வேண்டும், என்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் ஆசைப்படுகிறவராக தினந்தோறும் நாம் தூரத்தில் போனாலும் அவரை விட்டு பின்வாங்கி போனாலும் நம்மை எண்ணி பார்த்தவராக அவர் கரிசனையோடு காணப்படுகிறார் என்பதுதான் உண்மையான காரியமாக காணப்படுகிறது. இந்த இளைய மகனுடைய தந்தையும் அப்படித்தான். அது அப்படியே பார்த்து கொண்டிருக்கிற காலகட்டத்திலே ஒரு நாள் அவன் திரும்பி வருகிறான். வந்த கோலம் நமக்கு நன்றாக தெரியும். எப்படி வருகிறான் என்பதையெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். வசனங்கள் எல்லாம் மிக தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் தன்னுடைய மகனை பார்த்த மாத்திரத்திலே அவன் கோபம் கொள்ளாமல் இந்த உலக பிரகாரமான காரியங்களிலே ஒருவேளை பிரித்து கொடுத்ததை எல்லாம் அவன் விற்று போட்டு விட்டான், அழித்து போட்டு விட்டானே என்று சொல்லி கோபம் கொள்ளாமல் மனதுருகிறவனாக அப்படியே ஓடி சென்று தன்னுடைய மகன் இருக்கக்கூடிய அந்த அலங்கோலமான அந்த ஒரு சூழ்நிலையிலும் அவனை கட்டி தழுவினவனாக காணப்படுகிறான். நடந்தது என்ன? அதெல்லாம் அந்த கந்தையான உடைகள் எல்லாம் மாற்றப்படுகிறது. உயர்ந்த வஸ்திரத்தை அணிவுங்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. எல்லாம் நல்ல உச்சிதமான எல்லாம் நல்ல ஆட்டுக்கடாக்களை அங்கே அடித்து நல்ல ஒரு விருந்தை உண்டு பண்ணுகிறான்.
எல்லாம் அதிகமாக சந்தோஷத்தினுடைய உச்சக்கட்டமாக எல்லா காரியத்தையும் செய்கிறான். காரணம் என்ன? தன்னுடைய இளைய மகன், தன்னை விட்டு சென்று விட்ட மகன் திரும்பி வந்து விட்டான். அவனை ஏற்றுக்கொள்கிறான். மனதுருகி அப்படியே அவனை விட்டுவிடாமல், அவன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டான் கோபப்படாமல் அவனை ஏற்றுக்கொண்டவனாக அது நிமித்தமாக மகிழ்ச்சியாக காணப்படுகிறான். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். ஒருவேளை இந்த இளைய மகனைப் போல நாம் அவரை விட்டு பின்வாங்கி தூரத்தில் போனாலும் ஒரு நாள் திரும்பி வரக்கூடிய நேரத்தில் அவர் நம்மை பார்த்து ஓடி வந்து நம்மை கட்டி தழுவி நமக்கு அன்பு செய்கிறவராக, நம்மேல் மனதுருகிறவராக அவர் காணப்படுகிறார். ஏனென்று சொன்னால் அவர் மனதுருகிற தேவன். ஒருவேளை பாடுகளுக்கு மத்தியில் கடந்து கொண்டிருக்கிறீர்களா? ஒருவேளை இளைய மகனைப் போல எல்லாம் இழந்த ஒரு சூழ்நிலையிலே காணப்பட்டு கொண்டிருக்கின்றீர்களா? ஒரு வாழ்க்கையில் எனக்கு என்ன செய்ய போகிறேன் என்று தெரியவில்லையே என்று சொல்லி நான் பின்மாறி போய்விட்டேன், அதனால் எனக்கு சாபம் வந்துவிட்டதே, அழிந்து போவனோ என்று சொல்லி ஒருவேளை ஏங்கி தவித்து கொண்டிருக்கின்றீர்களா? நம்மை மறுபடியுமாக திரும்பி வரக்கூடிய நேரத்தில் நீங்களும் நானும் அவரை நோக்கி பின்னால் அவரை நோக்கி நாம் திரும்பி வரக்கூடிய நேரத்தில் ஓடி வந்து நம்மை கட்டி அணைத்து என் பிள்ளை வந்து விட்டான் என்று சொல்லி நம்மை அன்போடு ஏற்றுக்கொண்டு நம்மேல் மனதுருகி மறுபடியுமாக அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அந்த தேவனாய் இயேசு இன்று உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் நம்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது? ஒரு சாட்சி இல்லாத வாழ்க்கை நம்மிடத்தில் காணப்படுகின்றதா? ஒருவேளை அவர்களுடைய தூர போகக்கூடிய வாழ்க்கை நம்மிடத்தில் காணப்படுகின்றதா? ஒருவேளை அவருடைய அன்பை அவருடைய ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொண்டு நாம் அவர்களுக்குள்ளாக வாழவில்லாமல் ஒரு வாழ்க்கை நம்மிடத்தில் காணப்படுகிறதா? எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, பின்னால் திரும்பி வந்து அவரிடத்தில் அப்பா என்று சொல்லி அவரிடத்தில் அழைக்கும் பொழுது அவர் நம்மை ஏற்றுக்கொள்ள அவர் வல்லவராக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நம்முடைய தவறை நாம் உணர்ந்து அதையெல்லாம் அறிக்கை செய்து அவரிடத்திலே நாம் திரும்பி வந்து அப்பா என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவரிடத்தில் நாம் சரணடைவோம் என்று சொன்னால் அவர் நம்மை ஏற்றுக்கொண்டு மறுபடியுமாக நிமித்தமாக அங்கே மகிழ்ச்சியாக மிகப்பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை கொண்டு வர அவர் வல்லவராக இருக்கிறார். என்னென்னலாம் நாம் இழந்து போனோமோ, ஒருவேளை என்னென்னலாம் நாம் எல்லாம் தொலைத்து விட்டோமோ அத்தனை காரியத்தையும் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். இந்த இளைய மகன் திரும்பி வந்த மாத்திரத்தில் அவன் அவ்வளவு ஒரு பெரிய காரியங்கள், மிகப்பெரிய அங்கே விழா எடுக்கப்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, ஒருவேளை பின்மாறி போன ஒரு பாவியாக நாம் இருந்தாலும், அவருடைய பிள்ளையாக இருந்து அவருடைய விட்டு அவருடைய சமூகத்தை விட்டு அகன்று போனவர்களாக ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை காணப்பட்டாலும் திரும்பி நாம் அந்த தவறை ஒற்றுக்கொண்டு பாவத்தை அறிக்கை செய்து அவருடைய சமூகத்தில் வருவோம் என்று சொன்னால் அது நிமித்தமாக பரலோக ராஜ்யத்திலே மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் உண்டாயிருக்கும். ஒரு பெரிய அது ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வரும். அவர் நம்மை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை எல்லாவற்றையும் இழந்த நிலையை காணப்படுகின்றீர்களா? ஒருவேளை பிள்ளைகள் நிமித்தமாக எனக்கு உயர்வு இல்லையே, என் பிள்ளைகள் இப்படி இருக்கின்றார்களே என்று சொல்லி ஏங்கி தவிக்கின்றவர்களாக காணப்படுகின்றீர்களா? அதெல்லாம் அவருடைய சமூகத்தை விட்டு தூர போகும் பொழுது நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு தண்டனையாக இருக்கலாம். ஒருவேளை நாமே ஏற்றுக்கொண்ட ஒரு பெரிய பாடுகளாக இருக்கலாம். எல்லாவற்றையும் நாம் அறிந்து அதையெல்லாம் அவருடைய சமூகத்திலே அறிக்கை செய்து ஐயா என்னை மன்னியும் என்று சொல்லி உம்முடைய பிள்ளை என்று சொல்லி நான் சொல்வதற்கு பாத்திரன் என்று சொன்னானே, அதே போல ஒருவேளை நீர் நான் பாவியாக இருக்கிறேனே, என்னை பரிசுத்தப்படுத்தும் ஐயா, உம்முடைய பிள்ளையாக நான் பாவியாக இருந்தால் உம்முடைய பிள்ளையாக இருக்க மாட்டேனே, என்னை பரிசுத்தப்படுத்தும் ரத்தத்தை கொண்டு கழுவி சுத்திகரித்து உம்முடைய பிள்ளையை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி மறுபடியுமாக நாம் வருவோம் என்று சொன்னால் அது நிமித்தமாக அவர் நம்மை கட்டி அணைத்து நம்மை ஆசீர்வதித்து நமக்கு முத்தம் கொடுத்து நம்மை எல்லாவற்றிலும் மேன்மையுள்ளவராக மாற்றுவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். இழந்து போன எல்லாவற்றையும் திரும்பவும் தந்து நம்முடைய வாழ்க்கையை சீர் செய்வதற்கு அவரால் மாத்திரமே முடியும். இந்த உலகத்தில் யாராலும் செய்ய முடியாத அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நம்மோடு கூட இருக்கிறார். எப்பொழுது என் மகன் திரும்ப வருவான், என்னுடைய மகள் திரும்ப வருவாள் என்று சொல்லி அவர் ஏங்கி தவித்தவராக நம்மை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறவராக அவர் இன்றும் வழிமேல் வெளி வைத்து காத்து கொண்டிருக்கிறார். நாம் செய்வதெல்லாம் நம்முடைய தவற்றை உணர்ந்து அவளை திரும்பி போய் அவருடைய சமூகத்திலே அண்டிக் கொள்வோம் என்று சொன்னால், அவரை பிடித்துக் கொள்வோம் என்று சொன்னால், அப்படிப்பட்ட நல்ல ஒரு காரியத்திலே நாம் செய்வோம் என்று சொன்னால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், நம்முடைய இழந்து போன ஆசீர்வாதங்கள் திருப்பி கொடுக்கப்படும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை என் தேவனாய கர்த்தர் இந்த கால நேரத்தில் தர வல்லவராக இருக்கிறார். அவரை நோக்கி பார்ப்போமா? அன்பின் பரலோக தந்தையே, அருமையான இந்த நாளிலும் ஆண்டவரே, இளைய மகன் மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்ட பாடம் அப்பா, ஒருவேளை எல்லாவற்றையும் நாங்கள் இழந்தவர்களாக உம்மை விட்டு தூர போன நிமித்தமாக பாடு அனுபவிக்கலாக காணப்பட்டாலும் திரும்பி வந்து மாத்திரத்தில் ஏற்றுக்கொள்கிறீர்கள் ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஐயா, நம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளும் ஐயா. இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப தாரும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் வழி நடத்தும். இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
மகிமை